ஹாய்! இன்னைக்கு சிஆர் விலாக்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்மருக்கு ரொம்பவே சூப்பரான கம்மங்கூழ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளே நான் கம்மங்கூழ ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்ச கம்பை தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சுட்டு தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த கம்பை வந்துட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த கெட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஸ்டவ்வை சுடுதண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிளற முடியலன்னா நீங்கள் வந்துட்டு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் நான் கம்பை நல்லா கிளறி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உப்பு எதுவுமே சேர்க்கவே கூடாது. அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எனக்கு கம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எந்த கெட்டியும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நான் கம்பை அப்படியே ஒரு நைட்டு வந்துட்டு வச்சிட்றேன். மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம கம்பை வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கம்பை ரெடி பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம கொத்தவரங்காய் வத்தல், அப்பளம்லாம் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கம்மங்கூழை வந்துட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.